அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, சார் உங்களுடைய சென்டர் எங்க இருக்கு, நாங்கள் வந்து ரெகுலர்ல படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுங்க. அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்ல இருந்து மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே பிடிஎஃபா நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றோம். நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு வாட்ஸ்அப் வந்து ஒரு கிரியேட் பண்ணி அதுல என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிஎஸ்ஏ பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியலா உங்களுக்கு பிடிஎஃபா நாங்க சென்ட் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் நாங்க என்னென்ன படிக்கணும், உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டெய்லியுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கினே இருப்போம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கினே இருப்போம். நீங்க பண்ண வேண்டியது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி ஆன் பண்ணிக்கின்னு நல்லா படிச்சு டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம வெறும் படிச்சுனே இருந்தா மட்டும் பாஸ் பண்ணலாம்னு மட்டும் நினைக்காதீங்க, அது முடியவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் நீங்க பண்ற அந்த சில்லி மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணி நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. கரெக்டா இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு கிளியரா நீங்க அடிச்சுட்டு போஸ்டிங்கே வாங்கிடுங்க. அந்த அளவுக்கு வந்து கிளியரா ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்க கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நாங்க சொல்லுவோம். அப்படி இல்லையா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, 7904182924. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆல்ரெடி நம்ம பிஎஸ்ஓல வந்து ஒரு 4 வீடியோ போட்டுருந்தோம். 110 வரைக்குமே உங்களுக்கு பிஎஸ்ஓ நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோல வந்து 111ல இருந்து 150 வரைக்கும் இந்த வீடியோல வந்து 111ல இருந்து 150 வரைக்கும் நம்ம பிஎஸ்ஓ பார்க்க போறோம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான். ஆனா அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள எல்லா செக்ஷனும் உங்களுக்கு அடங்கிடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பணியாளர் ரகசிய கோப்புகள் பற்றி தமிழ்நாடு காவல்நிலை ஆணையம் எது அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. அதாவது பர்சனல் ஃபைல், உங்களுடைய பர்சனல் ஃபைலை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எது? இதுக்கு ஆன்சர் வந்து 115. அப்ப 115 வந்து பர்சனல் ஃபைலை பத்தி சொல்லுது. அப்ப மீதி செக்ஷனை பாருங்க, 116 என்ன சொல்லுதுன்னா பர்சனல் ஃபைலோடைய கண்டென்ட் உள்ளடக்கத்தை பத்தி சொல்லுது. அப்ப பர்சனல் ஃபைலோடைய உள்ளடக்கம் கண்டென்ட்டை பத்தி சொல்றது எதுனா 116. அப்ப 15ன்றது பர்சனல் ஃபைலு, 16ன்றது அதோடைய கண்டென்ட். 17 பாருங்க, 117ன்றது பர்சனல் ஃபைல் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றது 117. யாரு இந்த பர்சனல் ஃபைல் ரகசிய கோப்புகள், பணியாளருடைய ரகசிய கோப்புகளை பாதுகாக்கும் அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப 117. இதை வந்து நான் அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப 117ன்றது என்னது? பர்சனல் ஃபைல் யார் வச்சிருக்கிறா அதை பத்தி சொல்றது 117. 118 பாருங்க. இப்ப 118 என்ன சொல்லுதுன்னா பர்சனல் ஃபைல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொமோஷன் இது மாதிரி ஒரு விஷயத்துல போக்குள்ள பர்சனல் ஃபைல அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்றது 118. இப்போ ஈஸியா இந்த 4 செக்ஷன் உங்களுக்கு மறக்கவே மறக்காது பாருங்க. அப்ப பர்சனல் ஃபைலை பத்தி சொல்றது 115, அதோடைய கண்டென்ட்டை பத்தி சொல்றது 116, அது யாருடைய பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்றது 117. அப்ப பர்சனல் ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றது 118. புரியுதா? கிளியரா? இப்ப இது மாதிரி நீங்க காதலை வாங்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க போய் பிஎஸ்ஓ படிங்க, உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அது திரும்ப திரும்ப யாருன்னா கேளுங்க, யாருன்னா சொல்லுங்க. அது மாதிரி நீங்க ஒரு விஷயத்த காதால கேட்கணும், கண்ணால பார்க்கணும், வாயால பேசணும். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு வந்து ஒருங்கே இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடலாம். 2வது கொஸ்டின் பாருங்க, காவல்துறை ஆய்வாளர் பற்றிய ரகசிய கோப்புகள் யாருடைய பாதுகாப்பில் வைக்கப்படுகின்றன? இப்ப நான் போன கொஸ்டின்ஸ்ல என்ன சொன்னேன்? இப்ப இந்த பர்சனல் ஃபைலு யாருடைய பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓ எது? 117. புரியுதுங்களா? அப்ப 115ன்றது பர்சனல் ஃபைலு, அதோடைய கண்டென்ட்டை பத்தி சொல்றது 116. 117ன்றது யாருடைய பொறுப்புல இருக்குன்றது. அப்ப யாருடைய பொறுப்புல இருக்குன்னா பிஎஸ்ஓ சொல்றது 117. இப்ப காவல்துறை இன்ஸ்பெக்டர், இந்த இன்ஸ்பெக்டருடைய பர்சனல் ஃபைல் யார் பாதுகாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து காவல்துறை துணைத் தலைவர். டிஐஜி, டிஐஜி இவங்களுடைய பாதுகாப்புல தான் இன்ஸ்பெக்டருடைய பர்சனல் ஃபைல் இருக்கும். அப்ப சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உடைய பர்சனல் ஃபைலு யாருடைய
பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி. பர்சனல் ஃபைலு எஸ்ஐ உடைய பர்சனல் ஃபைலு யாருடைய பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி உடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுடைய பர்சனல் ஃபைல் வந்து யாருடைய பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை கண்காணிப்பாளர், அதாவது உட்கோட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுல ஏஎஸ்பியும் வருவாங்க, டிஎஸ்பியும் வருவாங்க, அதனால உட்கோட்ட அதிகாரி. புரியுதுங்களா? அப்ப இதுதான் நம்மளுக்கு மெயின். அதாவது சிபிசிஐடி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விங்குக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற அதிகாரி பாதுகாப்புல இருக்கும். இப்ப நம்ம எல்என்டோக்கு மட்டும் பார்க்கணும்னா, இப்ப இன்ஸ்பெக்டருடைய பர்சனல் ஃபைல் யாருடைய இன்ஸ்பெக்டருக்கு வந்து டிஐஜி பர்சனல் ஃபைல் யாருக்கு இருக்கும், டிஐஜியோட கட்டுப்பாட்டுல இருக்கும். எஸ்ஐயோடைய பர்சனல் ஃபைல் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா எஸ்பியோடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிளுடைய பர்சனல் ஃபைல் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா உட்கோட்ட டிஎஸ்பியோடைய கட்டுப்பாட்டுல. மூணாவது கொஸ்டின் பாருங்க, எந்த தமிழ்நாடு காவல் நிலை ஆணையம் சார்பு ஆய்வாளர்கள் பற்றிய அரையாண்டு அறிக்கைகள் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. சப் இன்ஸ்பெக்டருடைய அரையாண்டு அறிக்கைகள், அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதை பத்தி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படி அரையாண்டு அறிக்கையை பத்தி சொல்றது எதுனா 128 சொல்லுதுங்க. அப்ப பிஎஸ்ஓ எது? சப் இன்ஸ்பெக்டருடைய அரையாண்டு அறிக்கை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா 128. இப்ப 126 பாருங்களேன். 126 என்ன சொல்லுதுன்னா, இந்த தகுதிக்கான் பருவத்தினர் இருக்கிறாங்களே அதுல சில அலுவலர்களுடைய அரையாண்டு அறிக்கை. தகுதிக்கான் பருவம் இதான் கீவேர்டு. இந்த தகுதிக்கான் பருவத்தினருடைய அரையாண்டு அறிக்கை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா 126 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 127 பாருங்க. 127 என்ன சொல்லுதுன்னா, இன்ஸ்பெக்டருடைய ஆண்டு அறிக்கை. இன்ஸ்பெக்டருடைய ஆண்டு அறிக்கையை பத்தி சொல்றது 127. 125 பாருங்க. 125 என்ன சொல்லுதுன்னா, டிபிஎஸ் இருக்கிறாங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ், அதாவது தமிழ்நாடு காவல் பணியாளர், அந்த தொகுதியில சேர்க்கப்படுவதற்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சியால சேர்க்கப்படுவாங்க, அந்த தொகுதியில் சேர்க்கப்படுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆய்வாளர்களுடைய ஆண்டு அறிக்கை, அதை பத்தி சொல்றதுதான் 125. புரியுதுங்களா? அதாவது ஒண்ணு இல்ல, இந்த டிபிஎஸ்ல அட்மிஷன், இந்த டிபிஎஸ்ல அட்மிஷன் பண்ற இந்த இன்ஸ்பெக்டருடைய அவங்களுடைய ஆண்டு அறிக்கையை பத்தி சொல்றதுதான் 125. அதான் இது டிபிஎஸ் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ல அந்த அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆய்வாளர்கள் பற்றிய ஆண்டு அறிக்கை, அதை பத்தி சொல்றது 125. 121 பாருங்க. 121 என்ன சொல்லுதுன்னா, அந்த ரகசிய அறிக்கைகளை பயன்படுத்தும் முறையை பத்தி சொல்லுது. அந்த கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ற அந்த முறையை பத்தி சொல்றதுதான் என்னது, ஆபீசர் யூஸ் பண்ற அந்த முறையை பத்தி சொல்றதுதான் 121. அப்ப 121 என்னதுன்னா, ரகசிய அறிக்கைகளை பயன்படுத்தும் முறை. ரகசிய அறிக்கைகளை பயன்படுத்தும் முறை இதுதான் கீவேர்டு. ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 126 அப்படின்னா தகுதிகான் பறவையோட அரையாண்டு. 127 இன்ஸ்பெக்டருடைய ஆண்டு அறிக்கை. 125 டிபிஎஸ் அவங்களுடைய ஆண்டு அறிக்கை. 121 ரகசிய அறிக்கையை பயன்படுத்தும் முறை. 128 சப் இன்ஸ்பெக்டருடைய அரையாண்டு அறிக்கை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கா? இதேதான். இப்ப இதை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க நல்லா படிங்க, ஒன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. உங்களுக்கு பொறுத்துக்க இப்படிதான் கேட்பாங்க. பொறுத்துக்க பாருங்க. பிஎஸ்ஓ 130 என்ன சொல்லுது? பிஎஸ்ஓ 130 என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்லுது. பிஎஸ்ஓ 130 என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்லுது. பிஎஸ்ஓ 131 பாருங்க. பிஎஸ்ஓ 131 என்ன சொல்லுதுன்னா, கூடுதல் காவல்துறை தலைவர், அதை பத்தி சொல்லுது. பிஎஸ்ஓ 131 அது என்ன சொல்லுதுன்னா, கூடுதல் காவல்துறை தலைவர் ஏடிஜிபி. புரியுதுங்களா? அதான் 131 சொல்லுது. 132 பாருங்க. 132 என்ன சொல்லுதுன்னா, டிஐஜியோடைய ஆட்சி அதிகாரங்களை பத்தி சொல்லுது. 132 என்ன சொல்லுதுன்னா, டிஐஜியோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், அதை பத்தி சொல்றதுதான் 132. நல்லா கோர்வையா வச்சுக்கீங்க. 130ன்றது டிஜிபி, 131ன்றது ஏடிஜிபி, 132ன்றது டிஐஜியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்.
அதை பத்தி சொல்றது. 134 பாருங்க. 134ன்றது டிஐஜி வந்து அந்த ஆய்வு பண்ற அவருடைய டியூட்டியை சொல்றது, கடமைகளை பத்தி சொல்றது. டிஐஜியுடைய டியூட்டிஸ் ரெக்கார்டிங் இன்ஸ்பெக்ஷன், அந்த ஆய்வை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா 134. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 1, 4க்கு 3. அப்ப ஆன்சர் 2, 4, 1, 3. புரியுதுங்களா? இப்ப திரும்ப சொல்ற பாருங்க. பிஎஸ்ஓ 130ன்றது டிஜிபி, பிஎஸ்ஓ 131ன்றது ஏடிஜிபி, பிஎஸ்ஓ 132ன்றது டிஐஜியோடைய அட்மினிஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா? பிஎஸ்ஓ 134ன்றது டிஐஜியோடைய ஆய்வு. புரியுதுங்களா? ஆய்வு, டிஐஜியோடைய ஆய்வு, அவருடைய கடமைகள், அதை பத்தி சொல்றது. புரியுதுங்களா? அடுத்தது, மாவட்ட காவல் படையின் தலைவர் யார்? இப்பதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். மாவட்ட காவல் படையின் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எஸ்பி தான், காவல்துறை கண்காணிப்பாளர். ஆன்சர் டி, எஸ்பி தான். மாவட்ட காவல் படையின் தலைவர் யாருன்னா எஸ்பி தான் அவருடைய தலைவர். 6வது கொஸ்டின் பாருங்க. மாவட்டத்தின் குற்றவியல் நிர்வாகத்திற்கும் சட்ட ஒழுங்குக்கும் முதன்மையான பொறுப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல இருக்கு, அதுல இருக்கிற அந்த குற்றவியல் மற்றும் சட்ட ஒழுங்குக்கும் முதன்மையான பொறுப்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியர். கலெக்டர் தான் அதுக்கு வந்து முழு பொறுப்பே. அவர் தான் மாவட்டத்துல அந்த எல்என்டோ மீட்டிங் நடத்தினாலும் சரி, கோர்ட் சம்பந்தமா எதனா மீட்டிங் நடத்தினாலும் சரி, கலெக்டர் தான் அதை பண்ணுவார். அப்ப மாவட்டத்தின் குற்றவியல் நிர்வாகத்திற்கும் சட்ட ஒழுங்குக்கும் முதன்மையான பொறுப்பாளர் யாருன்னா கலெக்டர். 7வது கொஸ்டின் பாருங்க. பிஎஸ்ஓ பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. பொறுத்துகை பாருங்க. பிஎஸ்ஓ 135. 135 என்ன சொல்லுதுன்னா காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி. பிஎஸ்ஓ 136 மாவட்ட ஆட்சியருடன் எஸ்பி தொடர்பு. பிஎஸ்ஓ 137, பிஎஸ்ஓ 137 என்ன சொல்லுதுன்னா மாவட்ட ஆட்சியர் தலையிடுதல். பிஎஸ்ஓ 138 என்ன சொல்லுதுன்னா சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அப்ப ஆன்சர் என்னது? 3, 1, 4, 2. ஆன்சர் பி. புரியுங்களா? அப்ப பிஎஸ்ஓ 135 என்ன சொல்லுது? எஸ்பி. எஸ்பியை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுன்னு கேட்பாங்க. 135. 136 என்ன சொல்லுதுன்னா கலெக்டரோட எஸ்பி தொடர்பை பத்தி சொல்றது. 137 என்ன சொல்லுதுன்னா மாவட்ட ஆட்சியர் தலையிடுதல், கலெக்டர் வந்து தலையிடுறத பத்தி சொல்றது 137. புரியுதுங்களா? 137. 138 அது என்ன சொல்லுதுன்னா சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல். சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி யாரு? எஸ்பி. எஸ்பி வந்து சார்நிலை பணியாளர்களின் பண்பை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அதை பத்தி சொல்றது பிஎஸ்ஓ 138. இப்ப கிளியரா இருக்கா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் தனது மாவட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என எந்த பிஎஸ்ஓ கூறுகிறது? நல்லா பாத்துங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தனது மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற பிஎஸ்ஓ எதுனா ஆன்சர் வந்து ஏ, 140. 140 தான் என்னது? சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுது. 140 தான் என்னது? எஸ்பி வந்து சுற்றுப்பயணம், டூர் போகணும், டூரிங். எஸ்பி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றது 140. மற்ற செக்ஷனை பாருங்க. 141 பாருங்க. 141 என்ன சொல்லுறாங்கன்னா எஸ்பி வந்து பர்சனல் இன்வெஸ்டிகேஷன், நேர்முக விசாரணை. எஸ்பி வந்து நேர்முக விசாரணை. எஸ்பி வந்து நேர்முக விசாரணை, அதை பத்தி சொல்றது என்னது? 141. எஸ்பி நேர்முக விசாரணையை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எது? 141. 142 பாருங்க. 142 என்ன சொல்லுதுன்னா சப்டிவிஷன், காவல் உட்கோட்ட அலுவலர்கள் நேர் விசாரணை. புரியுதுங்களா? அப்ப 141ன்றது எஸ்பி நேர்முக விசாரணை.
142ன்றது சப்டிவிஷன், அவங்க வந்து நேர்முக விசாரணை, சப்டிவிஷனல் ஆபீசர் டிஎஸ்பி அவங்களுடைய நேர்முக விசாரணையை பத்தி சொல்றது என்னது 142. அப்ப உட்கோட்ட அதிகாரி, இப்ப உட்கோட்ட அதிகாரியுடைய நேர்முக விசாரணை பத்தி சொல்றது 142. 143 பாருங்க. 143 என்ன சொல்லுதுன்னா வார அறிக்கைகள், வார அறிக்கை, வார அறிக்கை அதை பத்தி சொல்றது 143. அப்ப ஒரு வார அறிக்கையில எஸ்பி வந்து அந்த வீக்லி ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது எஸ்பி வந்து யாருக்கு அதை அனுப்பணும், எஸ்பி வீக்லி ரிப்போர்ட்ஸ யாருக்கு அனுப்பணும், இதை வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. எஸ்பி வந்து வீக்லி ரிப்போர்ட்ஸை யாருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. 9வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, அப்ப இது தெரியுதுங்களா? அப்ப எஸ்பி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், அதை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா 140. எஸ்பி வந்து சுற்றுப்பயணம். 141 என்ன சொல்லுதுன்னா எஸ்பி வந்து நேர்முக விசாரணை, எஸ்பி வந்து நேர்முக விசாரணை பத்தி சொல்றது 141. 142 வந்து உட்கோட்ட அதிகாரியுடைய நேர்முக விசாரணை டிஎஸ்பி, உட்கோட்ட அதிகாரியுடைய நேர்முக விசாரணை பத்தி சொல்றது 142. 143 அப்படின்னு சொல்றது வார அறிக்கைகள், வீக்லி ரிப்போர்ட்ஸ். அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்க. துணை கண்காணிப்பாளர்களின் தகுதி நிலை பற்றிய தமிழ்நாடு காவல் நிலைய ஆணையம் டேஷ் கூறுகிறது. அப்ப துணை கண்காணிப்பாளரின் தகுதி நிலை, புரியுதுங்களா? அப்ப துணை கண்காணிப்பாளருடைய தகுதி நிலையை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுனா 148, ஆப்ஷன் ஏ. அப்ப 148 தான் டிஎஸ்பியோடைய அந்த தகுதி நிலையை பத்தி சொல்லுது. 148 தான் என்னது டிஎஸ்பியோடைய அந்த தகுதி நிலையை பத்தி சொல்லுது. அப்ப மீதி ஆப்ஷனை பாருங்க. 147 என்ன சொல்லுதுன்னா சப்டிவிஷனல் போலீஸ் ஆபீசர், புரியுதுங்களா? அதாவது உட்கோட்ட காவல்துறை அலுவலர், அதை பத்தி சொல்றது 147. 147 என்ன சொல்லுது? அப்ப சப்டிவிஷனல் போலீஸ் ஆபீசர் அதை பத்தி சொல்றது. உட்கோட்ட காவல்துறை அலுவலர், உட்கோட்ட காவல்துறை அலுவலர் அதை பத்தி சொல்றது 147. கிளியரா தெரிஞ்சுக்கணும். அப்ப 147னா உட்கோட்ட காவல்துறை அலுவலர். திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஓன்றதுல லா எந்த ஜிகே எதா இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பார்த்தாதான் அது நம்ம மைண்ட்ல நிற்கும். அப்ப 148ன்றது துணை கண்காணிப்பாளரின் தகுதி நிலை. 148ன்றது என்னது? துணை கண்காணிப்பாளர் அவருடைய ஸ்டேட்டஸ், அதை பத்தி சொல்றதுதான் 148. 147ன்றது சப்டிவிஷனல் போலீஸ் ஆபீசர்ஸ், உட்கோட்ட காவல் அலுவலர், காவல்துறை அலுவலர், அதை பத்தி சொல்றது. 146 பாருங்க. 146 என்ன சொல்லுதுன்னா வார அறிக்கைகளை பற்றிய பொது விளக்க உரை. 146 என்ன சொல்லுது? ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வீக்லி ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, வார அறிக்கை, அதோடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வார அறிக்கை பற்றிய பொது விளக்க உரை, அதை பத்தி சொல்றது எது? 146. வார அறிக்கையுடைய பொது விளக்க உரை, ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வீக்லி ரிப்போர்ட்டோடைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி சொல்றது 146. 149 பாருங்க. 149 என்னதுன்னா டிசார்ஜ் பிரிசனல், அது விடுதலை பெற்ற சிறையாளர்கள் உதவி சங்கங்கள். இது கொஞ்சம் முக்கியமா பார்த்து வச்சுங்க. 149 விடுதலை பெற்ற சிறையாளர், புரியுதுங்களா? விடுதலை பெற்ற சிறையாளர் உதவி சங்கங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால நீங்க ஞாபகம். விடுதலை பெற்ற சிறையாளர் உதவி சங்கங்கள் அதை பத்தி சொல்ற பிஎஸ்ஓ எதுன்னா 149. 149 புரியுதுங்களா? ஓகே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட எல்லா செக்ஷனுமே பார்த்துட்டோம். இது மட்டுமே நல்லா டீப்பா பாருங்க, மற்ற செக்ஷன் நீங்களே ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் மேக்சிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கொஸ்டினாவே செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க கேட்டு அதை படிக்கக்குள்ள இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க, நல்லாவே படிப்பீங்க. உங்களுக்கு நாங்க அனுப்புற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம். தேங்க்யூ.